உமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. சோறு தானே சாப்பிடுற. எங்க தெரியாம ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டேன். அதுக்கு நீ இப்படி திட்டாதீங்க. நீ பண்ற காரியம் ஏதாவது உருப்படியா இருக்கா? ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிருப்பியான்னு சொல்லு. மன்னிச்சிருங்க. உன் செயற்கையும் சரியில்லை, நீ பண்றதும் சரியில்லை. பார்த்துக்கோ, நம்ம என்ன நிலைமையில இருக்கோன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். அப்படிலாம் யோசிச்சிருந்தா நீ இந்த வேலையை பண்ணிருப்பியா? கிருஷ்ணா என்ன சைடு கேப்ல எங்களையும் போட்டு திட்டுறீங்க? ஏம்மா, நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா. பேசாம இரு சின்ன பொண்ணு. அவனே கோவத்துல இருக்கான், திட்டுனா வாங்கிட்டு போவோம். அதுக்குன்னு நம்ம கேங்க வந்து தப்பா பேசக்கூடாதுலக்கா. என்ன கேங்கு? பெரிய பொடலங்க கேங்கு. நானே முடிவு பண்ணிட்டேன் டி, உங்க கூட எல்லாம் சேரக்கூடாது, கூட்டு வைக்க கூடாதுன்னு. என்ன கீதாக்காச்சி, நீங்களும் இப்படிலாம் மாறுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. இனிமே யாரும் எனக்கு தேவையில்லை. இனிமே நான் தனியா இருக்க போறேன். கூட இருக்கிறது எல்லாம் துரோகிகள். ஒரு பிரச்சனை வந்து எப்படி கலண்டு ஓடுது பாரு, சமாளிக்கவே தெரியல. சீச்சி, இவ்வளவு நாள் உங்க கூடயே நான் இருந்தேன். எனக்கு யாரும் வேணாம், எதுவும் வேணாம், நிம்மதி தான் வேணும். உங்க கூட இருந்தா நிம்மதியே கிடையாது, எனக்கு நிம்மதி மட்டும்தான் வேணும். அதுக்கு நீ கோமாவுக்கு தாண்டி போகணும். போ. உங்ககிட்ட எல்லாம் நான் இனிமே பேசுறதா இல்ல. ரைட்டு விடு. இப்ப யாரு இவளை பேச சொல்லி அழுதா? இவளே சொல்லிக்கிறா, அப்புறம் இவளே வந்து திரும்பி பேசுறா. உன்னை என்னதான் உமா பண்ணலாம்? வர கோவத்துல 4 அப்பு அப்படியே அப்பலான்னு தான் நினைச்சேன். என்ன கிருஷ்ணானே, ரொம்ப ஓவரா பேசிட்டே போறீங்க. எங்க முன்னாடி எங்க உமாவை நீங்க அடிச்சிருவீங்களோ? கிறுக்கி, அவன் கோவத்துல கத்திட்டு இருக்கான் டி. அது கூட தெரியாம நீ பாட்டுக்கு உடல ஏண்டி போய் பேச போற? போற போக்க பார்த்தா நீயே அவளுக்கு அடி வாங்கி கொடுத்துருவ போல. அமைதியா இருட்டி கொஞ்ச நேரம். இப்பதானே யாரும் வேணா எதுவும் வேணான்னு பெருசா டைலாக்லாம் விட்ட. எங்க என்னைய மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தா நீங்க என்னைய அடிச்சுக்கோங்க, என்னனாலும் பண்ணிக்கோங்க. எங்க அம்மா வீட்டுக்குனாலும் துரத்தி விடுங்க. இந்த ஒரு வாட்டி என்னைய மன்னிச்சுக்கிடுங்க. செல்வா, ஏன்பா இன்னும் கோவத்திலேயே இருக்க? அதான் எல்லாம் சரியாயிட்டுன்னு டாக்டர் சொல்லிட்டாவுல, வீட்டுக்கு கிளம்பலாம்ல சொன்னாவோ. இவ்வளவு கோவப்படலாமா? பாத்தீங்களா அம்புஜக்கா, உங்க கூட தானே போனா. நீங்க எவ்வளவு அழகா வீட்டுக்கு வந்தீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆனா இவ ஊர்காடு சுத்தத்துக்கு போயிருக்கா. அறிவு இருக்க பொம்பளைங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. கீதாக்க, அடிக்கடி நம்மளையும் போட்டு இந்த அண்ணன் குத்துறாவோக்கா, உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. அவன் திட்டுற இடத்துல இருக்கா, நம்ம திட்டு வாங்குற இடத்துல இருக்கோம். மூடிட்டு வாங்கு. இருந்தாலும் ரொம்ப ஓவரா போறா உட்காந்து அண்ணன். எனக்கெல்லாம் அப்படி கோவமா வருது. கோவம் வந்தா போய் கோழி பீய நக்கு போ. சி, இந்த அக்காக்கு கொஞ்சம் கூட டீசென்சியே இல்ல. பப்ளிக்ல வச்சு எப்படி பேசுறாவோ? ஏட்டி சின்ன பொண்ணு, கைக்கு அடக்கமா பக்கத்துல உட்காந்துருக்க. என்கிட்ட நீ அடி வாங்கிட்டு போயிடாத. அமைதியே இரு கொஞ்ச நேரத்துக்கு. சரிப்பா கிருஷ்ணா, கோவப்படாத. ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிருச்சு. யாரு இவங்கெல்லாம்? சின்ன பிள்ளையா? இவங்க 3 பேரையும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நைட்டோட நைட்டா இந்த ஊரையே வித்தாலும் வித்துருவாவோ. பொறுக்க முடியல. சின்ன பொண்ணு, கூல் டவுன். சரி, கோவத்தெல்லாம் குறை. இனிமே கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். நாங்க இருக்க நிலைமைக்கு இவ பாத்தீங்களா? அவளுக்கு அந்த வருத்தம் இல்ல. சரி கிருஷ்ணா, உன்னை டாக்டர் கூப்பிட்டு விட்டாவோ. வா வந்து என்ன ஏதுன்னு கேளு. என்ன அம்புஜங்கா சொல்றீங்க? டாக்டர் கூப்பிட்டு விட்டாங்களா? இன்னும் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்ன? அட நீ வேற கிருஷ்ணா, ஏன் இப்படி பயப்படுற? ஒரு பிரச்சனையும் இல்ல, அவளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாவோ. உன்னையே டாக்டர் கூப்பிட்டு விட்டாங்க. இவங்க 3 பேரையும் வெளியில சேர்ல வந்து இருக்க சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வா. ஆட்டுங்க. ஏன்டி 3 பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? முப்பெரும் தேவிகள் மாதிரி தான் ஒண்ணு போல உட்கார்ந்துருக்கீங்க. அம்புஜக்கா, ஆளுக்கு வந்து எங்களை ரொம்ப டேமேஜ் பண்றாவோக்கா. என்ன அறியா பிள்ளைங்க தெரியாம போய் அந்த பூச்சி மருந்து அடிச்ச பழத்தை தின்னுபுட்டோம். தெரியாம தின்னுபுட்டோம், தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டுருப்போமா? அதுக்குன்னு இப்படியா? ரொம்ப டூ மச்சுக்கா. எங்களை பொம்பளைங்கன்னு கூட பார்க்காம ரொம்ப கிளின்னு கிழிச்சிட்டு போறாரு இந்த கிருஷ்ணா அண்ணே. ஆமாக்கா, வீட்லயும் போய் இப்படிதான் திட்டுவோன்னு பயமா இருக்கு எனக்கு. உமா, எனக்கெல்லாம் பயம் இல்ல தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சே அம்புஜக்கா, நீங்க எங்க ஆளுன்னு நினைச்சேன். நீங்களும் அந்த அவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப பண்ணுறீங்கக்கா. நீ என்ன வேணா சொல்லிக்க சின்ன பொண்ணு. ஐயோ, எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு கையெல்லாம் பரபரன்னு இருக்கு. இந்நேரம் வீட்டுல இருந்தேன்னு வையேன், ஏதாச்சும் இனிப்பு செஞ்சு சாப்பிட்டு இருப்பேன். எனக்கு இருக்க சந்தோஷம் அப்படி. அம்புஜக்கா, எனக்கு ரொம்ப கோவமா வருது. என்ன சந்தோஷம்? நாங்க இப்படி படுத்து கிடக்குறது ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு? அப்படிலாம் இருக்காது சின்ன பொண்ணு. நம்ம எல்லாம் பொழைச்சி வீட்டுக்கு போறோம்ல, டிஸ்சார்ஜ் ஆகி நம்மளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாவோ, அதுக்கு இவ்வளவு சந்தோஷம். ஆனா அம்புஜக்கா, உங்களுக்கு தெரியல, எங்களை வீட்டுல போய் குமுற போறாவோ. யாரு இருக்கா காப்பாத்ததுக்கு? இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கே தெரியும் டி. வாங்க, வெளியில இருந்து சேர்ல போய் உட்காருவோம். வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாவோ. ஹாஸ்பிட்டல்
ஃபீஸ் எல்லாம் 3 பேருக்கும் கட்டியாச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். வாங்க. சின்ன பொண்ணு, நம்ம உயிரோடு இருக்கிறதுல இந்த ஜீவனுக்கு இவ்வளவு குசியா? பின்ன இருக்காதா? சரி வாங்க வெளியில போவோம். எப்பா என்னமோ ஜெயிலுக்குள்ள இருந்து வெளில போற மாதிரி இருக்கு. இந்த ஆஸ்பத்திரியில 4 செவத்துக்குள்ள இருந்தது என்ன கடுப்பா இருந்துச்சு தெரியுமாக்கா எனக்கு. உமா, அவன் திட்டினதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. அவன் உன் மேல இருக்க பாசத்துல தான் திட்டுறான். உனக்கு ஏதோ ஆயிட்டுன்னு அவன் தான் பயந்து அழுதுகிட்டு வந்தான். சரிக்கா, வா, என் கையை பிடிச்சிட்டு மெதுவா இறங்கு. வா வா, மெதுவா வா. அம்புஜக்கா ரொம்ப ஓவர் தெரியுமா? அவளை மட்டும் கையை பிடிச்சி கூட்டு போறீங்க, அப்ப நான் யாரு? ஏட்டி, வாயை மூடிட்டு அமைதியா வாங்கட்டி. ஆஸ்பத்திரியில வச்சு கத்த வைக்காளுவோம். கீதாக்கா ஏன் கையை பிடிங்க, நம்ம 2 பேரும் ஜோடியா போவோம். அவ மட்டும் தான் போக தெரியுமோ? சின்ன பொண்ணு, வயிறுலாம் ரொம்ப பசிக்கிட்டி. வயிற்றை கிளீன் பண்ணிட்டேன்னு சொன்னாவுல்ல? ஆமாக்கா எனக்கும் ரொம்ப பசிக்கு, வயிற்றுல ஒண்ணு கூட இல்லக்கா. நம்ம வீட்ல இருந்து இவ்வளவு பேர் வந்தாவளே, யாராவது பழம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஏதாவது வாங்கி கொண்டு வந்து தந்தாவளா? சரி அது கூட வேணாம், ஒரு சோத்து பொட்டலமாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே? அதானே, நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோமா செத்துட்டோமான்னு தான் பார்க்க வந்திருக்காவளோ தவிர இந்த பிள்ளைகளுக்கு ஜூஸ் கீஸ் வாங்கி கொடுப்போம் வைப்போம் முழிச்சிட்டாவளே அப்படின்னு ஒருத்தருக்காவது தோணியிருக்கா? யாருக்குமே தோணாது கீதாக்கா. ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் துட்டு எதுவும் வச்சிருந்தீங்கன்னா தாங்க, போய் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வருவோம். என்கிட்ட ஏதடி துட்டு? உன் கூட தானே நானும் வந்தேன். சரி வாங்க, அந்த அம்புஜக்கா கிட்ட நைஸா கேட்டு பார்ப்போம். டாக்டர், நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. வாங்க வாங்க. உமா ஹஸ்பண்ட் தானே? ஆமா டாக்டர். ஏன் எதுவும் ப்ராப்ளமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஒய்ஃப் எங்க? பின்னாடி வராங்க டாக்டர். அவங்களும் வரட்டும். ஏன் உமா, மூஞ்சி ஏன் இப்படி சோகமா வச்சிருக்க? நல்லா வா. உமா வா. வந்துட்டாங்களா? ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க? உங்க உடம்புக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர். உங்க நேம் என்ன? என் நேம் கிருஷ்ணா டாக்டர். கிருஷ்ணா, கங்க்ராச்சுலேஷன். என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க அப்பாவாயிட்டீங்க. உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? உண்மையாவா? என்னால நம்பவே முடியல டாக்டர். எஸ். ஏன் அழுகுறீங்க? உமா, மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது டாக்டர். பேபி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ உங்க வாயிலிருந்து இந்த ஹாப்பியான நியூஸை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். எங்க அழாதீங்க. இவ்வளோ நாள் இதுக்கு தானே நம்ம வெயிட் பண்ணோம். நம்ம ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு. இந்த வயிற்றுல புழு பூச்சி வராதானே? எத்தனை கோயிலுக்கு போயிருப்பேன். நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அழாதீங்க. டோன்ட் க்ரை கிருஷ்ணா, டோன்ட் க்ரை. இத்தனை வருஷமா பேபி இல்லை. ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. 3 பேரையும் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். மெடிக்கலில் மருந்து எல்லாம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தனியாக எழுதி கொடுத்துருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் இருக்கு. ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுங்க, இல்லைனா ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப 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 நன்றி. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க டாக்டர். ரொம்ப நன்றி. இருக்கட்டும்ப்பா. செக்கப்லாம் அடிக்கடி கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நாங்கள் கால் பண்ணி அப்பப்போ விசாரிப்போம். ஓகே டாக்டர். அப்போ நாங்கள் வாரோம். என்ன உமா, ரொம்ப ஹாப்பியா? ஆமா நர்சக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ட்ரீட் எதுவும் கிடையாதா? கண்டிப்பாக வைப்போம்க்கா. கீதாக்கா பாத்தீங்களா, நம்ம பாடி பஞ்சர் ஆகி போய் வரோம். எங்க அம்மாவும் ஆச்சியும் கிடந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காவோ பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு. பேத்தி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா? வீட்டுக்கு போமா? ஆமா ஆமா பண்ணியாச்சு. மக இப்படி வாரால, அவளுக்கு ஒரு ஜூஸ் கீஸு வாங்கி கொடுப்போம். வீட்டுக்கு கூட்டு போய் ஏதாவது சூப்பு போட்டு கொடுக்கலாமா, இல்லை கோழி அடிச்சு குழம்பு வைக்கலாமா, மட்டன் வைக்கலாமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு பல்ல காட்டிக்கிட்டு உட்காந்துருக்குதுவோ பாரு ரெண்டும். ஏட்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயமா? உன் ஃப்ரெண்டு, உன் கூட சேர்ந்த உமா இருக்கல்ல, மாசமா இருக்கா. எம்மா என்ன சொல்லுற? ஆமா ஆமாட்டி. உமா மாசமா இருக்காளா? ஐயோ, ஜாலி ஜாலி. ஆமா கீதாக்கா. இதுக்குதான் அம்புஜக்க சிரிச்சுக்கிட்டே போனாவளோ பாருங்களேன். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. பாவம் டி, எத்தனை வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அங்க பாருங்க கிருஷ்ணா அண்ணே இப்பமே உமாவை தாங்க ஆரம்பிச்சிட்டாவோ. பாருங்களேன், இப்பமே கிருஷ்ணா உமாவை போட்டு தாங்க தாங்கன்னு தாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுல உட்காரு உமா. அப்புறம் கிருஷ்ணா 3 மாசத்துக்கு இதை வெளியில சொல்லாத என்னப்பா. 3 மாசம் கழிச்சு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். ஆமா தம்பி, 3 மாசம் வரைக்கும் மாசமா இருக்கிறது வெளியில தெரியக்கூடாது. நமக்குள்ளேயே வச்சுக்கணும். எல்லாரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது, பாத்துக்கோ.
ஆட்டும்க்கா ஆட்டும் பாட்டி, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரிப்பா சரி, நல்லா பார்த்துக்கோ. இனிமே தேவையில்லாத எதுவும் சாப்பிடாத டீ. ஆமா, கண்டது கழிது சாப்பிடக்கூடாது. நல்ல பழங்கள் வாங்கி ஜூஸ் போட்டு குடி. ஆரோக்கியமான உணவா சாப்பிடணும். வீட்டுக்கு வந்து சொல்லி தரேன் எல்லாம். சரிங்க பாட்டி. ஏக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் இருந்துக்கோங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். கிருஷ்ண எதுக்கு, பரவாயில்ல, வீட்ல போய் பார்த்துக்கலாம். இல்ல இருக்கட்டும்க்கா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும், அதனால நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிப்பா தம்பி, சரி சரி. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சோலோ கிங்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். நன்றி.